ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்குது ஒரு ப்ளம் கேக்கோட ரெசிபி. ப்ளம் கேக் எப்படி வீட்டிலையே ஈஸியாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு 1/4 கப் சுகர் எடுத்துகிட்டு அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கணும். அண்ட் அதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். அதில் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட் ஜாம் ஆட் பண்ணணும். எனி ஃப்ரூட் ஜாம் இஸ் ஃபைன். மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லைனா எனி ஃப்ரூட் ஜாம் உங்கள் கையில் அவைலபிளாக இருக்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ளம் கேக்னாலே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் தான். ஸோ நான் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அண்ட் கேஷ்யூ நட்ஸ், ஆல்மண்ட், இது எல்லாத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக நான் ஆட் பண்ணுறது லெமனோட ஜெஸ்ட். லெமனோட தோல் இருக்குல்ல, அதை நல்லா சீச்சிட்டு, நிறைய வேணால் கொஞ்சமாக அதை யூஸ் பண்ணுங்கள், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டாக நான் ஆட் பண்ணியிருக்குது ட்ரை கிரேப்ஸ் அண்ட் செர்ரிஸ். இது எல்லாத்தையும் அந்த சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வைன் ஊற்றணும். எதுக்காகனா இதை சோக் பண்ண வைக்கிறதுக்காக. நான் கொஞ்சம் ரெட் வைன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ரெட் வைன் இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் ஆர் கிரேப் ஜூஸ். கேக்கோட எக்ஸாக்ட் ப்ரொசீஜரில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி நாள் நைட்டே ரம் ஆர் ரெட் வைன் ஆர் ஆரஞ்ச் ஜூஸில் சோக் பண்ணி வச்சுருவாங்க. அதை நெக்ஸ்ட் டே யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு சோக் பண்ண வைக்க டைம் இல்லாததுனால எப்படி இமீடியட்டாக பண்ணலாம், அதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வே தான் நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு டைம் இல்லைனா இமீடியட்டாக பண்ணணும்னா இதே மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டிங்கன்னா அந்த வைன் எல்லாம் எவாப்ரேட் ஆகி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்றதை பார்க்கலாம். கொஞ்சம் பட்டை, சுக்கு, தக்கோலம்னு சொல்லுவாங்க, ஜாதிபத்திரி, அதுக்கப்புறம் கிராம்பு. இது கூட கொஞ்சம் சுகரும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ளம் கேக் ஒரு ப்ரௌன் கலர் இருக்கும்ல, அந்த ப்ரௌன் கலர் வர்றதுக்காக கொஞ்சம் சுகரை நம்ம ப்ரௌன் பண்ணி, அதாவது கேரமலைஸ்ட் பண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான் இது. நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்து ஒரு ஹீட்டான பேனில் போட்டு ஸ்டர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி தேன் கலரில் கேரமலைஸ்ட் ஆகி வரும். எல்லா சுகர் கிறிஸ்டல்ஸும் கரைஞ்சி இந்த மாதிரி ஹனி கன்சிஸ்டன்சியில் வரும். பட் நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌன் கலர் வரணும். அதுக்காக கொஞ்சம் நேரம் கூட ஸ்டர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டார்க் ஆகி ஒரு ப்ரௌன் கலர் வந்திருக்கு. கூட நம்ம ஹாட் வாட்டர் ஆட் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். மேபி தெரிச்சு மேலே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவே நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டெப் என்னென்னா, நம்ம கொஞ்சம் பட்டர் எடுத்துக்கணும். நான் இங்கே 200 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். அது ஒரு பேனில் போட்டுக்கோங்க. வேணா ஒரு 1/2 கப் சுகரும் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருந்த இந்த நட்மக், சுக்கு, பட்டை, அதோட பவுடரையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பிளெண்டரோ ஹேண்ட் விஸ்கோ வச்சுட்டு நல்லா இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை பிளெண்ட் பண்ணும்போது பட்டர் அண்ட் சுகர் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி ஸ்டேஜ் வரும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் எக்கு சேர்க்குற மாதிரி இருக்கும். இதில் நான் 2 எக் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்தையும் ஒரே டைமில் போட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு எக் ஆட் பண்ணி பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப 2வது எக் ஆட் பண்ணி பீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக வேனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சுகர் சிரப் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணி அதையும் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா மாவு, கொஞ்சம் சால்ட்,
1 tablespoon ஆஃப் கொக்கோ பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த மிக்சர், சுகர் சிரப், எக் எல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல வைனில், அதை எடுத்துகிட்டு இந்த வைன் எல்லாத்தையும் ட்ரைன் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் வைன் இருந்துச்சுன்னா, எவாப்ரேட் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ட்ரை ஃப்ரூட்ஸில் 1 tablespoon ஆஃப் மைதா யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா, இது அப்படியே மைதா ஆட் பண்ணாமல் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மிக்சரில் பேட்டரில் போட்டிங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே அடியில் போய் தங்கிரும், கேக்கோட அடியில் வந்துடும். ஸோ இது எல்லா இடத்துலையும் வரணுன்னா இந்த மாதிரி மைதா ஆட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த நம்ம மிக்சரில் ஆட் பண்ணோம்னா பர்ஃபெக்டாக எல்லா இடத்துலையும் ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ப்ளம் கேக் பேட்டர் ரெடி. இனிமேல் இது நம்ம பேக் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. அதில் பட்டர் ஷீட் சைட்லேயும் கீழேயும் பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் பட்டர் ஷீட், கொஞ்சம் எண்ணெய் இல்லாட்டி பட்டர் வந்து டின்னில் தேய்ச்சிட்டு அது மேலே கொஞ்சம் மைதா வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பர்ஃபெக்டாக வரும். பட்டர் ஷீட் இருந்தால் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பேட்டர் இருக்குல்ல, அதை வந்து கேக் டின்னில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து அவனில் வச்சிடலாம். ஹீட் வந்து மேலேயும் கீழேயும் வர மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் 175 டிகிரியில் 45 to 50 minutes குக் பண்ணி எடுக்க போகிறேன், அதாவது பேக் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ வந்து 45 minutes ஆயிடுச்சு. நம்ம கேக் நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கேக் சூப்பராக வந்திருக்கு. நான் ஓவன்லேருந்து வெளியில் எடுத்துகிட்டு இது வந்து இப்போ வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலை. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இது மேலே வந்து வைன் இருக்குல்ல, கொஞ்சம் வைன் எடுத்துகிட்டு ப்ரஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா மேலே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். வைன் இது மாதிரி பண்ணுறதுனால கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கும், நம்ம சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே ப்ளம் கேக் வந்துட்டு உடனே செஞ்சு உடனே சாப்பிட்றக்கூடாது. ப்ளம் கேக் செஞ்சுட்டு 2 daysக்கு அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், அதுதான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.